நீ போகாதீங்க நீ. இல்ல வேண்டாம். போனா போட்டோம் போட்டோம். எங்க போயிருவா? நீங்க வாங்க, அவ வந்துருவா. வாங்க வாங்க. குண்டச்சி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹரி, என்னப்பா இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம இனியன் ராசாத்தி போட்டோ உடைச்சு வச்சிருக்கீங்க? அப்படி என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? நல்லா கேக்குற மங்கை. உனக்கு என்ன? நீ அப்படிதான் கேப்ப. சபையில வச்சு அசிங்கப்பட்டது நான் தானே. புனித ஆசைப்பட்டவனோட கல்யாணம் நடந்துச்சு, அவ்வளவுதானே? என்னது? கல்யாணம் நடந்துச்சா? அது எனக்கு தெரிஞ்சா நடந்துச்சு? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? அவன் வெறும் பையன். அவன்லாம் எனக்கு மாப்பிள்ளையே கிடையாது. என்னக்கா சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? மாப்பிள்ளை இல்லன்னு நீங்க சொல்லிட்டா சரியா போயிடுமா? ஊர் அறிய புனிதா கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கான். அவன் தான் இனிமே நம்ம மாப்பிள்ளை. மங்கை, நீ மரியாதையா பேசு. திரும்ப திரும்ப அவனை மாப்பிள்ளைன்னு சொன்ன, நடக்கிறதே வேற. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு தோன்ற மாதிரி இந்த ராசாத்தி என்னை ஏமாத்தி அவ தம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளையாக்கிட்டா. இப்ப ஒண்ணு இல்லாதவன எனக்கு மருமகன் ஆக்குனதே இந்த ராசாத்தி தான். என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின இந்த ராசாத்தி இந்த வீட்லயே இருக்க கூடாது. மரியாதையை இவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. நீங்க சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுடுமா? உங்க பொண்ணு செஞ்ச தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? இது சரியில்லக்கா. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ராசாத்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அவ போக மாட்டா. இவளை வெளியில அனுப்ப போறீங்களா இல்லையா? நீங்க எவ்வளவு சொன்னாலும் முடியாதுக்கா. அப்ப வேற வழியே இல்ல. நாம பெரிய வேண்டியதுதான் மங்கை. இந்த வீட்டை ரெண்டா பிரிங்க. அம்மா, என்னம்மா அது பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா வளர்ந்துட்டு இப்ப வந்து வீட்டை பிரி அதை பிரினா இதெல்லாம் நியாயமா இருக்கா? டேய், நீ முதல்ல பாய மூடிக்கிட்டு. உனக்கு என்னடா தெரியும்? எல்லாருக்குமே தெரிஞ்சுதாம்மா நடந்துச்சு. உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. எல்லாரும் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. நீங்க சொன்னா ஏத்துக்க மாட்டீங்கன்னு தான் சொல்லாம மறைச்சு வச்சோம். அப்படி பார்த்தா எல்லாரும் தானே தப்பு பண்ணோம். வீட்டை விட்டு ராசாத்தி மட்டும் போக கூடாது, நாங்களும் தான் போகணும். பாத்தீங்களா எப்படி என் பையனையும் எனக்கு எதிராக பேச வச்சிருக்கான்னு? இப்ப நீங்க வீட்டை பிரிக்கிறீங்களா இல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகவா? நான் போனா நீங்க இந்த வீட்டை பிரிக்க மாட்டீங்கல்ல? நான் போறேன். சொல்லாதடி, அப்படியே போய் தொலை. ராசாத்தி, என்ன பேசுற? கொஞ்சம் அமைதியா இருங்க. ராசாத்தி, ஏன் இப்படி? ஐயோ, யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஏய், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? தப்பு செஞ்சவங்க தான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னா முதல்ல நான் தான் தப்பு செஞ்சேன். அப்ப நான் தான் இந்த வீட்டை விட்டு போகணும். மாமா, நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னா நான் மட்டும் எப்படி இருப்பேன்?
நீ இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ணுவேன்? வா, நம்ம 2 பேருமே வெளியே போலாம். வா. இனியா, தப்பான முடிவெல்லாம் எடுக்காதப்பா. இல்ல பெரியப்பா, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். புராணத்துல வேணா ராம இருக்கிற இடம் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த சீதை இருக்கிற இடம் தான் ராமனுக்கு அயோத்தி. என் பொண்டாட்டி விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. அவளை பிரிஞ்சுட்டு அவளை கஷ்டப்படுத்தி என்னால் சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. நானும் வெளியே போறேன். டேய், சொன்னா கேளுடா. நீ ஏன்டா போகணும்? விடுங்க, நாங்க வெளியே போறோம். ராசாத்தி, வா போலாம். ராசாத்தி. இனியா இனியா, இனியா. மாமா. வாங்க மாமா போலாம். கொடு. இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே மாப்பிள்ள. எதுக்கு நீங்க எங்கேயோ போய் வாழணும்? பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ள. 2 பேரும் வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். எங்க வீட்டுக்கே வந்துருங்க. இல்லம்மா, அது நல்லா இருக்காது. மாமியார் வீட்ல விருந்து மருந்துக்கு 2 நாள் வந்து தங்கலாம். ஆனா அங்கேயே வருஷ கணக்குல தங்குனா என் புருஷனுக்கு மரியாதை இருக்காது. கூழோ கஞ்சியோ என் புருஷன் சம்பாதிச்சு எனக்கு கொடுப்பாரு. எங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஓலை குடிசை கிடைக்காதா என்ன? அது இல்லடி. அம்மா, எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்குமா. நாங்க எங்க இருந்தாலும் என் பேருக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன ராசாத்தி மாதிரி வச்சு பார்த்துப்பாரு. எனக்கு அது போதும்மா, எங்களை தடுக்க வேண்டாம். நீங்க இதுக்கு மேல வாழ போறவங்களை பத்தி யோசிங்க. வா. சம்மந்தி. சம்மந்தின்னு பாக்குறேன், இல்லன்னா ஆரஞ்சு பல்ல கழட்டி இருப்பேன். எவ்வளவு கெட்ட என்னோண்டி உனக்கு. திட்டம் போட்டு ராசாத்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அது காத்தாலும் மகளும் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் நீங்க எல்லாம் என்னடி ஜென்மங்க? பொம்பளைங்களா நீங்க? அடுத்த உங்க குடும்பத்தை கெடுத்துட்டு அதுக்கு ஆட்டம் வேற போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நடந்து போற இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. இங்க என்ன பிரச்சனை? அத்தை பாருங்க அத்தை, சின்னத்தை என்ன அடிச்சிட்டாங்க. எதுக்கு மங்கை அடிச்ச? நியாயமா பார்த்தா அவளை வெட்டி போட்டிருக்கணும். அடிச்சதோட விட்டுட்டேன். அத்தை, அவங்க மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல, அந்த கோவத்தை என் மேல காட்டுறாங்க. என்னாலதான் எதுவுமே பேச முடியாது. அதனாலதான் என்ன போட்டு அடிக்கிறாங்க. கண்மணி நடிக்காதடி. மங்கை, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓ மருமக தப்பு பண்ணா, என் குடும்பத்தை கெடுத்தா, என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சா, அதுக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கேன். இப்ப நீ அவளுக்காக ஒண்ணு பண்ணாத இவளை போட்டு அடிக்கிற? அக்கா, நீங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சும்மா நீ ஏதாச்சும் கதை சொல்லிட்டு இருக்காத. உன் மருமகளை நான் வெளியில அனுப்புனதுக்கு இவளை வச்சு பழி தீர்த்துக்கிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மங்கை. வர வர நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இங்க பாரு மங்கை, வெளியில அனுப்பியும் எனக்கு இன்னும் ராசாத்தி மேல இருக்கிற கோவம் தீரல. என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அந்த வீணா போனவன் எனக்கு மருமகனா வந்துட்டான். அவ்வளவு வேதனையில இருக்கேன் நானு.
அப்புறம் ரொம்ப நேரம் ஆகாது மங்கை. இந்த குடும்பத்தை ரெண்டாக்கி பிரிச்சுட்டு போறதுக்கு மரியாதையா இருந்துக்கும். நம்ம ராசாத்தியும் இனியனும் வீட்டை விட்டு போனதுக்கு இவங்க 2 பேரும் பாட்டை போட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன கண்மணி இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இவங்க ராசாத்தி போன கோபத்துல என்ன வந்து அடிக்கிறாங்க. போய் சொல்றா. ஆமா, இவதான் கண்மணி அடிச்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். மங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேன். அவங்க வீட்டை விட்டு போனதுதான். சும்மா அதையே பேசிக்கிட்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்காது. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு நான் தான் கிடைச்சேன். அதனால எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுங்க. அதுவும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. என் பிள்ளையும் மருமகளும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். எனக்கு கேட்கறதுக்கு கூட நாதி இல்ல. நானே எங்கேயாவது போய் தொலைறேன். என்னம்மா மங்க இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், புனிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ராசாதி இதெல்லாம் பண்ணா. அவளுக்காக அவ ஏதாவது நினைச்சிருக்காளா? இந்த குடும்பத்துக்காக தானே அவ பாடுபட்டா. அவளுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கே. தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க குடிய கெடுத்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க. உன்னை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கும்பிட மாட்டேன். போதும். உனக்காக நான் செஞ்ச பூஜை பரிகாரம் எல்லாம் போதும். அதுக்கு நீ நல்ல பரிசு கொடுத்துட்ட. போதும். இனிமே நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். டேய், எங்களுக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி மாப்ள? டேய், நானும் இவ்வளவு வீட்டை விட்டு வந்துட்டோம். எங்க போறதுன்னு தெரியல. ஒரு 2 நாள் மட்டும் உன் வீட்டுல தங்கிக்கவா? டேய், என்ன மாப்பிள்ள கேக்குற நீங்க? அம்மா என்னம்மா பேசுற இவன்? டேய் 2 நாள் என்னடா 2 நாள்? நீங்க 2 வருஷம் கூட இங்க தங்கிக்கிங்கடா. உங்களெல்லாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது. என்னம்மா இவன்? 2 பேரும் வாங்க உள்ள வாங்க. தம்பி அழகரு. யார் அது? ஹவுஸ் ஓனர் மாப்ள. இரு வர. ஆமா, இந்த பொண்ணு உனக்கு யாரு? அண்ணே, தங்கச்சிண்ணே. ஏன்பா, உன் கூட பிறந்தவங்க தான் யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல. அப்ப இந்த பொண்ணு யாரு? அண்ணே, அவன் யார் தெரியுமாண்ணே? நம்ம பாரிய பையன் தானே அவன். யாரா வேணாலும் இருக்கட்டையா. ஒண்ணு நீ இரு, இல்ல அவங்க இருக்கட்டும். அப்படியா? அப்ப அவங்களே இருக்கட்டும், நான் வெளியில போயிடுறேனே. அண்ணா, அழகுறீங்க இருப்பா, நாங்க போயிட்டோம். டேய், என்னடா பேசுற நீங்க? பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு நீ எங்கடா போவ? டேய், நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ இரு. வர. இங்க பாரு, நான் சொல்றத கேளுடா. டேய், நான் சொல்றேன்ல, நீ வா. டேய் மாப்பிள, இருடா. அம்மா அம்மா இருங்கம்மா. அம்மா, என்னண்ணே ஆச்சு உங்களுக்கு? நான் வீட்டை பூட்டல, பூட்டிக்கங்க. டேய் இனியா, இது நம்ம கதிரோட தங்கச்சி. நம்ம ராசாத்தியோட தாலிச்சேனை வச்சுதானடா அவ ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். ஆமா. எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. உனக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லக்கா. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா நீங்களும் இனியன் அண்ணாவும் தான் காரணம். நீ நல்லா இருக்கம்மா. ஆனா இப்படி உதவி பண்ணிட்டா 2 பேரும் இப்ப நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. உங்க 2 பேரும் முகமே சரியில்லையே. ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. டேய், ஏன்டா இப்ப நீ அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்ற? உண்மையை சொல்ல வேண்டியதானே? சும்மா இரு. அண்ணே, என்னென்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? இல்லம்மா, இவன் சும்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். யாரு? நான் உளறனா? இங்க பாரு, நீ தாண்டா உளறிக்கிட்டு இருக்க. அம்மா, நடந்தது என்ன தெரியுமாமா? இங்க பாருமா. அதான் எங்க போறதுன்னு தெரியாம 2 பேரும் இப்படி நடு ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. எங்க தோட்டத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. இப்ப யாரும் அங்க இல்ல, ரொம்ப நாளா சும்மா தான் இருக்கு. நீங்க வேணா அங்க போய் தங்கிக்கிறீங்களா?
ஆமா ஆமா அதெல்லாம் அவன் தங்கிப்பாம்மா. நீ இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுமா. இவங்க 2 பேரும் உன்னை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டாங்கம்மா. என்னண்ணே நீங்க இத உதவின்னு சொல்றீங்க? நீங்க எனக்கு உயிரையே கொடுத்துருக்கீங்க. ராசாத்தி அக்கா மட்டும் சரியான நேரத்துல வரலனா என் ஆபரேஷனே ஒழுங்கா நடந்திருக்காது. நானும் பொழைச்சிருக்க மாட்டேன். உங்க நம்பர் கொடுங்க. 9940 98715. ஓகேண்ணா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. வரேன் சார். வரேங்க. சரிப்பா. வரேன் சார். வரேண்ணே. வரேங்க. சரிம்மா, போயிட்டு வாம்மா. சாமியா பார்த்து நமக்கு வழிகாட்டி இருக்கு மாமா. பேசாம நம்ம இந்த கோவிலையே தங்கிடலாம். இன்னைக்கு ஒரு நைட் தானே, நம்ம இங்கே தங்கிடலாம். டேய் மாப்பிள்ள, இங்கேயே வா. இங்க எப்படிடா தங்குவ, அதுவும் பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு? அதனால தான் இந்த இடம் சரியா இருக்குங்கிற மாப்பிள்ள. வேணாம் மாப்பிள்ள, நம்ம வேற எங்கேயே தங்கிக்கலாம். வாங்க நம்ம போலாம். டேய், உனக்கு புரியல. கோவில் எல்லாம் தங்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. அதுவும் நைட்டு தங்கிறது அபூர்வம். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்குவோம். அப்படி இல்லையா, இது ஒரு வேண்டுதலா நினைச்சுக்கிறேன். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாண்ணே, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என் மாமா கூட இருந்தா போதும், நான் எங்க வேணாலும் இருப்பேன். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்க இப்படி ரோட்ல நின்று கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவ முடியாத கையாலாகாதவனா நிக்கிறேனேனா, உங்க 2 பேரையும் இப்படி கோயில்ல கொண்டு வந்து தங்க வச்சுட்டேனே நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை மாமா, வசதியான பெரிய இடத்து புள்ள நீங்க. ஆனா என்னால தானே நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நானும் என் குடும்பமும் தானே இதுக்கு காரணம். நான் வந்த நேரம் உங்களை இப்படி கோவில் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேனே மாமா. எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை ஏன் ரசதி கஷ்டமா நினைக்கிற? இது வரைக்கும் உன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல. இப்போ அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. நீ அழகர்கிட்ட சொன்ன மாதிரி நீ எங்க இருக்கியோ அதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லை. உன் கூட குப்பமேட்டில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நம்ம கோயில்ல இருக்கோம், இதுக்கு மேல என்ன வேணும்? என்னாச்சு ரசதி? விக்கல் மாமா, சரி நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். மாமா வேணாம் மாமா, இரு வரேன். கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போட்ட. இப்ப பார்த்தல அதுக்கான தண்டனைய. என்ன பகச்சுக்கிட்டேன்னா இப்படிதான் நடுத்தெருவுக்கு வரணும். உன்னோட துரதிர்ஷ்டம், உன்னை கட்டின பாவத்துக்கு இனியனும் நடுத்தெருவுக்கு வந்துட்டான். இனி அங்க நான் மட்டும்தான். உன்னாலலாம் எனக்கு சமமா என்னைக்கும் வர முடியாது. இது மட்டும் இல்ல, அடுத்த வேலை சோத்துக்காக தெரு தெருவா அலைய போற பார். என்ன நீ ஒருத்தர் கீழே விழுந்துட்டா போதுமே ஏறி மிதிக்க வந்துருவீங்களே? அம்மா நீங்களா என்ன ஜென்மம்? மனுஷ ஜென்மம். ஓ அப்படியா? பார்த்தா தெரியலையே. அண்ணியாச்சுன்னு உங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீங்க பேசுற பேச்செல்லாம் அசிங்கமா இருக்கு. அதான் வீட்டை விட்டு துரத்தியாச்சுல்ல. இனிமே உங்களுக்கு அந்த வீட்டுல என்ட்ரியே கிடையாது. இனிமே நாங்க தான். நீங்க யாரோ நாங்க யாரோ. ஓ வீட்டை விட்டு துரத்துனா இனிமே நாங்க அந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுங்கிற திமிர்ல பேசுறீங்களா? அண்ணே, பெரியமாவை கைக்குள்ள போட்டு காரியத்தை சாதிச்சிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன் கேளுங்க அண்ணி. எந்த பெரியமாவாயால ராசாத்தைய வெளியே போக சொல்ல வச்சீங்களோ அதே பெரியமாவாயால அவதான் என் மருமக, அவதான் இந்த வீட்டுல எல்லாமேன்னு சொல்லி அவ கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வைக்கல. வைக்கிறேன். என்ன சவாலா? சவால் பாத்துக்கலாம்.
அப்போ அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க நடக்குதா இல்லையான்னு. இப்ப வந்தவங்கள திருப்பி அனுப்பாம இருந்தா என்னங்க அர்த்தம்? அனுப்ப முடியாதுடி. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. முதல்ல அக்காவோட கோவம் குறையட்டும். எங்களை மன்னிச்சிடுங்க சம்மந்தி. சரிங்க ஐயா, நாங்க கிளம்புறோம். வரேங்கய்யா, வரேங்க, வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. மா உள்ள கூட்டு போமா. வாமா, போமா. வாடா. வாரா சாத்தி. நீ விளக்கேத்துமா. வாங்கண்ணே. இந்தம்மா உன் கையால விளக்கேத்துமா. அதை பார்த்தா தான் எங்க அம்மா சந்தோஷமாவாங்க. டேய் எல்லாத்தையும் நீயே குடிச்சிடாத, பொண்ணுக்கு கொஞ்சம் வை. எப்படியோ எங்க ஆசையை நீ நிறைவேற்றிட்ட மாப்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விடுங்க, இதே மாதிரி முறையே எங்க பெரியமாவை கூட்டு வந்து திரும்ப பண்ண வச்சிடலாம். அப்புறம் என்ன கபிலா, நீங்க உடனே கிளம்புங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க வீட்டுல இல்லைன்னா பெரியமாவுக்கு சந்தேகம் வரும். நீங்க கிளம்புங்க. சரி மாமா. வரேம்மா. வரேம்மா. ஆமா வரேண்ணே. பார்த்து போங்க. வரேன். தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீடு தரேன் இருக்காங்க. நாளைக்கு தானே மாப்பிள்ள கிடைக்கும். இன்னைக்கு எங்க இருக்கீங்க? கோவில் மண்டபத்துல. என்ன மாப்பிள, இது கோயில் மண்டபம். ஏன் நம்ம வீடு இல்ல? இன்னைக்கு ஒரு பொழுது இங்க தங்கிக்கலாம்ல. நாளைக்கு வீடு கிடைச்ச உடனே போய்க்கலாம் மாப்பிள. சொன்னா கேளுங்க மாப்பிள. ஒரு நாள் தானே மாப்பிள்ள, தங்கிக்குங்க. விடுங்க அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஏதோ வேண்டுதல்னு நினைச்சுக்கிறோம். அதுவும் கோவில தங்குறது புண்ணியம் தானே. ரசாத்தி போலாமா? போலாமாமா. சரி வரோம். வரேங்க. வரேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. எது சந்தோஷமா இருக்கா? நான் ஏதோ உன்னை இந்த மண்டபத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற? மாமா, நம்ம கிட்ட வீடு வாசல்னு எல்லாம் இருந்தோம். நீங்க இவ்ளோ நெருக்கமா பக்கத்துல இருந்ததே இல்ல. ஆனா இப்போ கோயில் மண்டபமா இருந்தாலும் நீங்க என் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. அதுதான் எனக்கு இது கோயில் மண்டபமா தெரியல, ஏதோ பெரிய மாளிகையில உட்கார வச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. இதை விட வேற என்ன மாமா கிடைக்கும்? 1000 வசதி இருந்தாலும் புருஷன் பக்கத்துல இருக்கிற மாதிரி வருமா? அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இதுக்கு காரணம் நான் இல்ல, உன்னோட மனசுதான். உன்ன மாதிரி எந்த சூழலையும் ஏத்துக்கிற மனசு இருந்தா எங்க வேணாலும் இருக்கலாம்.
எப்படி குழந்தை மாதிரி தூங்குறா பாரு. கபிலா, ஒரு விஷயம் நான் உன்கிட்ட பேசணும். என்ன தப்பா நினைச்சுக்காத கபிலா. இப்போதைக்கு நமக்குள்ள எதுவும் வேண்டாம். எனக்கு இப்ப இருக்க மனநிலையில உன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு. இப்ப நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு அண்ணனும் அண்ணியும் தான் காரணம். ஆனா அவங்க படுக்க கூட இடம் இல்லாம எங்கேயோ எப்படியோ இருக்காங்க. அவங்க அந்த நிலைமையில இருக்கும்போது என்னால புரியுது புனிதா. அவங்க என்னைக்கு பழைய மாதிரி சந்தோஷமா இருக்காங்களோ அது வரைக்கும் நமக்குள்ள எதுவும் வேண்டாம். மாமா குளிக்கணும். குளிக்கணுமா? பாத்ரூம் தான் இருக்கு, போயிட்டு வா. இல்ல ட்ரெஸ் துவைச்சு மாத்து துணி வேணும். சரி, நீங்க இரு. கோவில் அன்னதானம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வா போய் சாப்பிடலாம். என்ன ராசாத்தி, என்னடா அவன் கோயில் அன்னதானத்துக்கு கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? ஹே, கோயில் அன்னதானம் சாப்பிட்றதெல்லாம் புண்ணியம். மாமா, நான் சாப்பிட்றத பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கல. ஆனா நீங்க... நானா என்ன? நான் என்ன வானத்துல இருந்தா வந்த? ஏன் எனக்கெல்லாம் வயிறு இல்லையா? எனக்கு பசிக்காதா? பாரியோட பையன் அன்னதானத்துல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? வா போய் சாப்பிடுவோம், வா. மாமா வா. இது பாண்டியன் பொண்ணு ராசாத்தி மாதிரி இருக்கு. இல்ல அது இனிய எங்க இங்க இல்லையே. என்ன இன்னும் புரியலையே, ஒரு குழப்பமா இருக்க. வர சதி, உட்கார். சாப்பிடு. யோ, அது யாருன்னு பாரு. எனக்கு என்னமோ பாரி பையனும் மருமகனும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா, இல்ல உண்மையாவே அவங்க தானா? ஐயா, அது அவங்க தான். என்னையா சொல்ற? என்னங்கய்யா? அவங்க வந்து இங்க சாப்பிட்றாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? என்னையா ஊருக்குள்ள இருக்கீங்க, இந்த விஷயம் தெரியாதா? தெரியலையே. இவங்க ராசாத்தி தம்பி கபிலனுக்கு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அதனால அதுக்காக அவங்க கோவப்பட்டு மரகதம்மா இவங்க 2 பேரையும் வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. அடப்பாவமே. அதான் வேற வழி இல்லாம இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன யாரு இந்த சின்ன விஷயத்துக்கா பாரி ஐயா அப்படி பண்ணாங்க? நான் புண்ணியக்குடி பேசுறேமா. அப்படியா? சொல்லுங்க. இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாதுமா. என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக பசங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க? பாருங்க, எனக்கே மனசு கேட்கல. உங்க மகனும் மருமகளும் யார் இல்லாத அனாதை மாதிரி கோயில கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குமா. நீங்க எப்படிதான் இருக்கீங்களோ பாத்துக்கங்க. நான் வச்சிடறேம்மா. ராசாத்தியும் இனியனும் இல்லாததுனால ஃபீலிங்ல இருக்கீங்களா? சாப்பிடாம பட்டினி கிடந்து சாவுங்க, எனக்கு என்ன. எனக்கு சாப்பாடு வேண்டாம். தெரியும், நீங்களும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. ஏன் அப்படி சொல்ற? ஆமா அத்தை, எல்லாரும் ராசாத்தி போன சோகத்துல சாப்பிட வரமாட்டேன்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தா நீங்களும் அப்படிதான். நான் ஒண்ணு ராசாத்தி போன சோகத்துல எல்லாம் சொல்லல.
உண்மையிலேயே எனக்கு தலைவலி. எல்லாரும் அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் வரலனா உங்களையும் அப்படிதான் நினைப்பாங்க. எனக்கு அவ போனா என்ன? நான் வர சாப்பிட. வா வா வாங்க. இவரோட மருமக தான் சார். என் மருமக தான். என்னாச்சு சார்? சொல்றேன், அவங்கள வர சொல்லுங்க. என்ன அவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சார் என்ன கேஸா வந்திருக்கீங்க? சொல்றேன், ஏற்கனவே கல்யாணமான பொண்ணை ஒரு அப்பாவி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்துருக்காங்க. சார் அது வந்து சார் இது ஃபோர்ஜரி கேஸ் சார். இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கிங்க சார். யாரு கண்மணி? இங்க இவங்க தான் சார். அவங்க தான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு முழு காரணம். ஓ, நான் வெறும் அம்புதான். சார் அவங்களே கூட்டு வாங்க சார். கான்ஸ்டபிள் அவங்களே எடுத்துட்டு வாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல ஏத்துங்க. விடுங்க. சீக்கிரம் விடுங்க சார். வேணாம் சார். எடுத்துட்டு வாங்கம்மா. வேணாம் சார். மேடம் விடுங்க மேடம். உங்க பொண்ணு தான் நீங்க பண்ணதா சொல்லுதுல்ல. வாங்க எடுத்துட்டு வாங்க. போ. சார் சார் வாமா. போமா. சொல்லுங்க சார். சொல்றல. குமரப்பா. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க சார். பண்ணிடுங்க சார். ப்ளீஸ் அத்தை வந்து காப்பாத்துங்க அத்தை. எழுதிட்டியா? சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துரு. நாங்க கூப்பிடும்போது வரணும். சரி ஓகே சார். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. கார்த்தி. ஏய் கார்த்தி, அக்கா உனக்காக தானடா பண்ண. அக்கா மேல இறக்கம் காட்டுடா. கார்த்தி, உனக்கும் புனித மேல ஆசை இருந்துச்சுல்ல, உனக்காக தானடா எல்லாம் பண்ணோம். இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு சம்மதமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். நீ பேசாத. வாய் கோணி கோணி பேசி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் இவங்களை லேஸ்ல விட்டுறாதீங்க சார். நல்ல பெரிய கேஸா போட்டு இவங்களை வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணுங்க சார். சொல்லிட்டு தம்பி, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. ஐயோ சார், இவன் என் தம்பி தான் சார். கல்யாணம் நின்னு போச்சுங்கிற கோவத்துல இவன் என்னென்னமோ பேசுறான். இவன் பேசுறத கேட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் நான் உங்க தம்பிலாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க சொல்றது எதுவுமே கேட்காதீங்க சார். இவங்களை உள்ள வச்சு கேஸ் போட்டு பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்க சார். ஐயோ பார்ட்டி விட. என்னடா நான் அக்கடா. டேய் கார்த்தி, இந்த விஷயத்தை மட்டும் நான் இப்போ உங்கள்ட்ட சொன்னேன்னு வைங்களேன், என்னை விட நீங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்னடா விஷயம்? மாப்பிள, உங்க அண்ணி இருக்காங்களா, அதான்டா அந்த கண்மணி. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, கோகிலா. இவங்க ரெண்டு பேரையா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கு. நல்லா வேணும். ஏய், என்னடா நீங்க ரெண்டு பேருமே இப்படி அதிர்ச்சியாகி என்னையவே பாக்குறீங்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடா அப்படியே நிக்கிறீங்க? டேய், இது நல்ல விஷயமாடா? ஆமாண்ணே, இது எப்படின்னு சந்தோஷமான விஷயம்னு சொல்றீங்க? கண்மணி கோகிலா அம்மாவை ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க. இல்லண்ணே, பாரி குடும்பத்து ஆளுங்க மருமகளும் சம்பந்தியும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் சொல்லுவாங்க. எம்மா நீ இருக்க பாரு, அவங்க இவ்வளவு பண்ணி நீ அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா? சரி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. போங்க, போய் அவங்கள வெளியில எடுக்க என்ன வேலையோ அதை போய் பாருங்க. போங்க. என்ன பாக்குறீங்க? நானுமாடா? சரி வரேன், வாங்க. அவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்துட்டு அந்த கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சார். சார் கேஸ் டீட்டெயில் என்னன்னு நான் சொல்றேன் சார்.
ஆனா ஸ்டேஷன்ல கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். கேமராவில் ஃபோட்டோ எடுக்கல சார், நான் என்னுடைய மொபைல்லேயே அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கண்மணி நம்மள போட்டோ எடுக்க போறாங்கடி. என்னது போட்டோவா? ஆமா. ஏய் வாடி. அம்மா. மேடம். என்னம்மா? அவரு எங்களை போட்டோ எடுக்க போறதா பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிக்கிறேன். பவுடர் சீப்பில் இருந்தா கொடுங்க மேடம், ஃப்ரெஷ் ஆயிக்கிறேன். உன் கொழுப்பு இன்னும் அடங்கல. வாயை மூடுறியா இல்லையா? மோத்த காட்டுங்க. யோ போயா, போட்டோ எடுக்க விட முடியாது. பாருங்கம்மா, மோத்த காட்டுங்கம்மா. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ எடுக்கறாங்களா? மோத்த காட்டுங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். கார்த்திக் கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். புனிதாவுக்கு கபிலனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா கார்த்தி அதை கேட்கவே இல்லை. அப்பவே இது வேண்டான்னு சொல்லியிருந்தா நாங்க கடைசி நேரத்துல இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டோம். ஒருவேளை கல்யாணமாகி இது தெரிய வந்தாலும் உங்களுக்கு தான் அவமானம். ஆனா இப்போ கார்த்திக்கும் புனிதாக்கும் கல்யாணம் நடக்காததே உங்களுக்கு அவமானமா இருக்கு. உண்மையிலேயே புனிதாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னாங்களா? ஆமாமா. அப்புறம் ஏன்டா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லல? எல்லாம் தெரிஞ்சுமா நீ இந்த கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? அம்மா, ராசாத்தி அக்கா முன்னாடியே வந்து என்கிட்ட சொன்னாங்கம்மா. ஆனா கண்மணி அக்கா தான் ராசாத்தி அக்கா சொல்றதெல்லாம் பொய், அவ சொல்றதை எதையுமே நம்பாத, புனிதாக்கு கபில மேல காதலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகல, ராசாத்தி அவங்க தம்பி கபிலனுக்கு புனிதாவை கட்டி கொடுக்க பொய் சொல்றான்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி என்னை குழப்பி விட்டாங்கம்மா. நானும் அவங்க பேச்சை நம்பி ரொம்ப மோசம் போயிட்டேன். என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்கல்ல, அதான் கண்மணி அக்காவையும் அவங்க அம்மாவையும் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். நீ கண்மணி மேல உள்ள கோவத்துல கேஸ கொடுத்து கண்மணியும் அவங்க அம்மாவையும் உள்ள தூக்கி வச்சிருக்க. அதனால அவமானம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கும் சேர்த்துதான். பாரி ஐயா விட்ட ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு ஊர் முழுக்க பேசுவாங்க. இதனால எங்க மாமா அத்தைக்கு தான் கெட்ட பேரு. ஆயிரம் இருந்தாலும் கண்மணியும் உனக்கு அக்கா முறை, பாவம் இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி அவ ஒரு பொண்ணு, அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கியே, இது நல்லாவா இருக்கு? பாவம் இல்ல. கண்மணிக்காக இல்லைனாலும் எங்க குடும்பத்துக்காகவாவது இல்ல குமர மாமாவுக்காவது அவளை மன்னிச்சிரு. உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்காம அன்னைக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டேன். நீங்க தான்க்கா என்ன மன்னிக்கணும். சாரிக்கா. சார், நான் கார்த்தி பேசுறேன். இப்போ கல்யாண ஃபோர்ஜரின்னு 2 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல? ஆமா, சொல்லு தம்பி. அவங்க மேல எந்த கேஸும் வேணாம் சார், விட்டுருங்க. அப்புறம் எது கம்ப்ளைண்ட் கொடுத்த? அது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பயம் கட்டினாதான் அடுத்த வாட்டி எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போலீஸ் தான் கிடைச்சாங்களா? என்ன ஆள் நீ? மன்னிச்சிருங்க சார். இதை மட்டும் சொல்லு, எல்லாம் என் நேரையா. பையா போன ரிப்போர்ட்டர் சார். சார் வேணா சார், வேணா சார், நம்ம பெரிய இடம் சார், சொன்னா கேட்கணும் சார். வாங்க சார், இத பாருங்க சார், அவங்க மேல கேஸ் கொடுத்தவங்களே இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால போட்டோ எல்லாம் எதுவும் நீங்க எடுக்க வேண்டாம். என்னாச்சு சார்? எனக்கு என்ன சார் தெரியும்? இந்த மாதிரி மாசத்துக்கு 4 கேஸ் வந்து ஏன் தலையை உருட்டுது. சரிங்க. மனசு கேட்காம கேஸ வாபஸ் வாங்கியிருக்கான். கிழிச்சான். அவனாவது வாபஸ் வாங்குறதாவது என் மாமியாக்காரி யாரையாவது புடிச்சு அந்த கார்த்திய மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிருப்பா. ஏதோ ஒண்ணுடி, எங்க உள்ள தூக்கி போட்டு களி தின்ன வச்சிருவாங்களோன்னு பயந்து போயிருந்தேன். அப்பாடா, தப்பிச்சோம். சரி வா போலாம். வா வா. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டேங்க்கா, அவர் விட்டுருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. பரவாயில்லக்கா. தேங்க்ஸ் கார்த்தி. பரவாயில்லங்க. சரி, அப்ப நாங்க வரோம். வரேங்க. வரேன் கார்த்தி. வாங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆத்மார்த்தமா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்டா.